பாக்கியலக்ஷ்மி. ஸோ இப்போது கோபி முழுமையாக பாக்கியா மேலே ரொம்பவுமே ஒரு மாதிரி பாசத்தோடு இருக்கார். பாக்கியா பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கோபி கேட்கும்போது கோபிக்கு ஒரு இனம் புரியாத காதல் பாக்கியா மேலே ஏற்படுது. ஏன்னா பாக்கியாவை இதுக்கு முன்னாடி அவர் சாதாரணமாக வெறும் வீட்டு வேலை செய்கிற ஒரு மனைவியை தான் பார்த்துருக்காரு. ஆனால் இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் உமனாக பாக்கியா இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் வீட்டில் வேலை செய்கிறாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி வீட்டு வேலையை முடிச்சுட்டு பார்க்கில் வாக்கிங் போகிறாங்க. திரும்பி வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. இப்படி பாக்கியா அயராத உழைக்கிறத பார்க்குற கோபிக்கு பாக்கியாவை புதுசாக பார்க்குற மாதிரி தெரியுது. என்னமோ இது வரைக்கும் நம்ம பாக்கியாவை இப்போல்லாம் பார்க்கவே இல்லையே. நம்மளுடைய கண்ணோட்டங்கிறது பாக்கியா ஒரு படிக்காதவ, அவள் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டா, இப்படி தான் நாம் நினச்சோம். ஆனால் பாக்கியா நம்மளை விட பெரிய ஒரு புத்திசாலியாகவும் பெரிய ஒரு பலசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்காளே அப்படிங்கிறது கோபிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கோபி ஈஸ்வரிட்ட கேட்குறாரு, மா பாக்கியா நம்ம இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கோபி நீ அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு போகும்போது இதே பாக்கியாவா இல்லாமல் நீ தேடிட்டு போனியே அந்த கொடுமைக்காரி ராதிகா, அப்படியாப்பட்ட பொண்ணாக இருந்தா உன் பையனே என்னை விட்டுட்டு போயிட்டான், நீங்களும் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி எங்களை அப்போவே கழுத்தை பிடிச்சி வெளித்தள்ளியிருப்பா. ஆனால் பாக்கியாகனால்தான் எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி இன்றைக்கி எங்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருக்கா. அதனால் பாக்கியா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு கோபி. நானும் அவளை எவ்வளோ தட்டியிருக்கேன், எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் எதுக்காகவும் அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போனதில்லை, எங்களையும் கஷ்டப்படுத்தினதில்லை கோபி. உண்மையாலுமே அவள் நல்ல பொண்ணு தான்ப்பா அப்படின்னு இங்கே ஈஸை சொல்லும்போது கோபி மனசில் அப்போ தான் இனம் புரியாத ஒரு காதல், பாசம், அன்புன்னு எல்லாமே பாக்கியா மேலே ஏற்படுது. நாம் பாக்கியட்ட எப்படியாவது ஏதாவது பேசணுமே அப்படின்னு கோபி முடிவு பண்ணுறாரு. அதுக்கிடையில் ராதிகா கோபிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் கோபி படுத்திருப்பார். ராதிகா கால் பண்ணவும் கோபி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன கோபி, உடம்பு பரவாயில்லையா, படுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் ராதிகா, மாத்திரை போடுறேன்னா எது பகல் எது நைட்டு, எப்போ தூங்குறேன் எப்போ ஏஞ்சிக்கிறேன் எதுவுமே தெரியல. அம்மா வேறு நல்லா பார்த்துக்கிறாங்க, கரெக்டாக சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் தெரியவே மாட்டேது ராதிகா. அதுலேயும் இந்த இனியா செலியன் எல்லாருமே என்னை பார்த்து பார்த்து புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. சின்ன பசங்க அவங்களுக்கே தெரியல ஒரு சில விஷயம் எனக்கு தெரியுதுன்னு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கேன் ராதிகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ராதிகாவுக்கு இங்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சரி கோபி, நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா ராதிகா, வந்தியா? ஆமாம், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, ஏன் யாரும் சொல்லலையா? இல்லை ராதிகா, எல்லோரும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்களா, அதனால் மறந்துருப்பாங்க. சரி ராதிகா, சரி எனக்கு மாத்திரை போடுறது தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் காலைல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்கே ஃபோன் வச்சுட்டாரு. ராதிகா செம்ம டென்ஷனாக வராங்க. என்ன இவர் என்ன தான் நினச்சிட்ருக்காரு, இப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு தவிர இங்கே நான் என்ன பண்ணுறேன், மயு என்ன பண்ணுறா, எந்த ஒரு அக்கறையும் எந்த ஒரு கவலையுமே இல்லையா இவர்கிட்ட. இவரையே நாம் காதலித்தோம், இவனை நம்பியே நம்ம வாழ்க்கையை ஷேர் பண்ணோம் அப்படின்னு ராதிகா இங்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கமலா கேட்குறாங்க, என்னாச்சுமா, என்ன சொன்னார் மாப்பிள்ளை? மா அவர் நீ சொன்ன மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்காருமா அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல, அதான் ராதிகா நானும் சொல்கிறேன், மாப்பிள்ளை நம்ம கையை விட்டு போயிட்டுருக்காரு. அந்த பாக்கியா ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி மாப்பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பக்கம் இழுத்துட்ருக்கா. ராதிகா, நாம் ஏதாவது பண்ணி இதை முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு கமலா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கோபி காலைல எழுந்தோடனே ஈஸ்வரிட்ட, எனக்கு ஜாகிங் போன போல இருக்குது, பார்க்குக்கு போகலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழைச்சிட்டு பார்க்குக்கு போகிறாரு. ஆனால் கோபி பார்க்குக்கு போகிறது பாக்கியா அந்த பார்க்குக்கு கண்டிப்பாக வருவா. ஸோ பாக்கியாட்ட பேசணுங்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ இங்கே பாக்கியாவை பார்த்தோன்னே கோபி டக்குன்னு, அம்மா
உங்களால் நடக்க முடியலாம், நீங்கள் உட்காந்துக்குங்கம்மா, நான் பொறுமையாக நடந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. ஈஸ்வரியும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, கோபி பாக்கியாட்ட தான் பேச போகிறான், அதுக்காக தான் நம்மள இங்கே உட்கார வச்சுட்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரியும் அங்கேருந்து ஒதுங்கிக்கிறாங்க. இங்கே பாக்கியா நடந்து போயிட்டுருக்காங்க. கோபி பின்னாடியே நடந்து போகிறாரு. வர ஒரு சில பேர் வணக்கம் பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் கோபி சார் அப்படின்னு 2 பேருமே விஷ் பண்ணுறாங்க. அதை பார்த்த பாக்கியா இவர் ஏன் இப்போ நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பாக்கியா ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்போது கோபியும் அங்கே உட்காடுறாங்க. ஆனால் ராதிகா காலையிலேயே கோபி போகிறத பார்த்துட்டு தான் கோபி இங்கே வெளில போகிறாரு, முடிஞ்சால் அங்கே பேசலான்னு தான் வராங்க. பார்த்தா ராதிகா நினச்ச மாதிரியே கோபி வந்து பாக்கியா கிட்ட உட்காரவும் ராதிகா பார்க்குறாங்க. அப்போது கோபிக்கு பாக்கியா மேலே பாசம் இருக்குது அப்படிங்கிறத ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது கோபி சொல்கிறாரு, பாக்கியா இந்த 2 நாளாக நான் அவனை சர்வே பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பாக்கியா நீ வாட் எ ஒண்டர்ஃபுல் உமன் பாக்கியா, நீ நான் நினைக்கவே இல்லை உன்னை. ஸோ நீ இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக பண்ணிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி வேலை பார்க்குற, நைட்டு 12 மணிக்கு ஒர்க் பண்ணுற, ரெஸ்டாரண்ட்டை தனியாளான்னு மெயின்டைன் பண்ணுற, ஆர்டர் நல்லா பிடிக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, வீட்டு வேலை செய்கிற, எல்லாரையும் பார்த்துக்கிற, எப்படி பாக்கியா உனக்குள்ள இப்படி ஒரு திறமை? பாக்கியா நான் சொல்லவா, ஆரம்பத்தில் நான் உன்னை இப்படி பார்க்கல, ஆரம்பத்தில் மட்டும் நான் இப்படி பார்த்தேன்னு வச்சுங்களேன், ஏன் பார்த்து என்ன பண்ணியிருக்க போகிறீங்க அப்படின்னு பாக்கியா கேட்க, பாக்கியா பார்த்தனா கண்டிப்பாக உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் பாக்கியா, நான் உன் கூடயே இருந்திருப்பேன் அப்படின்னு இங்கே கோபி சொல்லவும் ராதிகா மனசே அப்படிங்க வெடிச்சு போகுது. அடைச்ச அப்போது பாக்கியா வெறுத்துட்டேன், பாக்கியா இனிமேல் லைஃப்பில் கிடையாது, இனிமேல் எல்லாமே நீ தான் ராதிகா அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி இங்கே ராதிகா அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இங்கே பாக்கியா கேட்டுட்டு, கோபி ஏன் இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா நான் உனக்கு எவ்வளவோ பாவம் பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் நான் மன்னிச்சிரு, ஆனால் நான் பண்ணதுக்கெலாம் முக்கியமான காரணமே ஒன்று மட்டும்தான் பாக்கியா, எங்கள் அப்பா அப்படி ஆயிட்டாரு, அந்த இடத்துல எனக்கான என்னுடைய உரிமையை தட்டி பறிச்சிட்டிங்க, அந்த உரிமையை பறிக்கப்பட்ட கோவத்தில் எங்கள் அப்பாவை மேலே வச்சிருந்த பாசத்துலேயும் தான் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டேன். ஆனால் அதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பலை, என்னுடைய சூழ்நிலை மட்டும் தான் பாக்கியா சொல்கிறேன், மற்றபடி நான் பண்ணதான் தப்பு தான், அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு வழியே கிடையாது, அது எனக்கும் தெரியும். ஆனால் இந்த நிக்கடான நேரத்தில் தான் நான் நீ யார் அப்படிங்கிறத உன்னை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியா, நான் உனக்கு பண்ண கொடுமைக்கும் பாவத்துக்கும் தப்புக்கும் என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு இங்கே கோபி கேட்க, பாக்கியா ஒன்று, கோபி இப்போ ஏன் இதெல்லாம் பேசிட்டீங்க, முடிஞ்சு போனதை பேசி ஒன்றுத்துக்கும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்கியா. ராதிகா அதெல்லாம் கேட்டு பாக்கியா சொல்கிறாங்க, கோபி மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, கோபி உங்கள் கூட தான் சேர்ந்து வாழ போகிறான்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி பாக்கியா இதெல்லாம் இதை பற்றி பேசாமல் உங்களுக்கு ராதிகா இருக்காங்க, நீங்கள் ராதிகா விட்டு போங்கன்னு சொல்லி பாக்கியா வாயில் ஒரு வார்த்தை கூட வரவே இல்லையே, அப்போது பாக்கியா உண்மையிலே நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத ராதிகா இங்கே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது பாக்கியாவுக்கும் கோபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே அப்படின்னு ராதிகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கமலா கேட்குறாங்க, என்னாச்சு ராதிகா ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது ராதிகா பார்க்கில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போது கமலா சொல்கிறாங்க, பாத்தியா ராதிகா, நான் தான் அப்போவே சொன்னல, நீ தான் அந்த பாக்கியாவை நம்பிகிட்ருக்க, ஆனால் அந்த பாக்கியாவுக்கு கோபி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குடி, அதனால தான் அவள் டபுள் கேம் ஆடிட்டுருக்கா, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியா அவள் பக்கம் கோபியை இழுத்துட்ருக்கா, நீ வேணா பாரு, நம்ம ஏதாவது பண்ணி மாப்பிள்ளையை இங்கே கொண்டு வரல அப்படின்னா அப்புறம் நாம் மாப்பிள்ளையை ஒட்டு மொத்தமாக இழக்க வேண்டியதான் பார்த்துக்கூடாதிக்கா அப்படின்னு கமலா சொல்ல, ராதிகாவும் அப்போனா அம்மா சொல்கிற மாதிரி அவரை இங்கே கொண்டு வரணும், என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாக்கியா எப்படியாவது கோபியை ராதிகா வீட்டுக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கோபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராதிகா விட பாக்கியா தான் சரியான செலெக்ஷனாக இருக்கும், நாம் பாக்கியா கூட சேர்ந்து வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கோபி வந்துடுறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத திருப்பமாக அமைய போகுது. ஸோ கோபி பாக்கியா கூட சேர்ந்து வந்தால் நல்லா இருக்குமா இல்லை ராதிகா கூட சேர்ந்து வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கீழே மறக்காமல்
கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.